வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அர்த்தமெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன்னா என்னென்னு பார்த்துருவோம். முன்னாடியே நம்ம அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ப்ரொக்ரெஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஒரு சீக்வன்ஸு ஒரு டெஃபைன்ட் ரூலில் போச்சுன்னா அது ப்ரொக்ரெஷன் சொல்லுவோம். நம்ம 4 ப்ரொக்ரெஷன் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதான் டி. ஒரு ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் செகண்ட் சீக்வன்ஸுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், செகண்டுக்கும் தேர்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும், அப்படியே அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இந்த ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுக்கு ஒரு காமன் ரேஷியோ இருக்கும். எல்லா டேர்முக்கு ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்முக்கு எல்லாத்துக்கும் அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஏஜிபி பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்கும், ஒரு காமன் ரேஷியோவும் இருக்கும், அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அர்த்தமெட்டிக் மீனோட ரெசிப்ரோக்கல் மாதிரி வரும். ஓகே, அதுதான் உங்களுக்கு ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷனாக இருக்கும். ஃபைனலாக நம்ம இந்த மீன் பார்ப்போம். ஓகே, ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷன்றது அர்த்தமெட்டிக் சீக்வன்ஸ், அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரெஷனோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக அர்த்தமெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன்னா எப்படி ஆக்சுவலி ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அர்த்தமெட்டிக் மீன்னா அது நத்திங் பட் தன் ஆவரேஜ் தான். ஓகே, ஆவரேஜ்னால் இப்போ ஒரு 10 கிலோ 20 கிலோன்னு இருக்குது. எக்ஸாம்பிள் 10, 20 இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டால் என்ன வரும்? நம்ம ஆவரேஜாக 10 + 20 / 2ன்னு சொல்லுவோம். இதுதான் அது அர்த்தமெட்டிக் மீனோட வேல்யூஸ். அதுதான் இப்போ சப்போஸ் ஒரு 2 நம்பர் எடுக்கிறோம், லெட் ஏபி, இது ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்குது, ஏபின்னு எடுத்தால் அதோட அர்த்தமெட்டிக் மீன் a + b/2ன்னு வரும். இதே 3 நம்பர் எடுக்கிறோம், மூணு டேர்ம் எடுக்கிறோம், 10, 20 பதில் ஒரு 40ன்னு எடுக்கும். இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டோன்னா அதே தான், அர்த்தமெட்டிக் மீன் = a + b + c / 3ன்னு வரும். ஓகே, அதை நம்ம ஷார்ட்டாக a = a + b + c/3ன்னு எழுதிக்குவோம். ஓகே, இதே ஜாமெட்ரிக் மீன்னா அதே மாதிரி ஒரு 2 நம்பர் எடுத்தோம்னா ஜாமெட்ரிக் மீன் = a × b power 1/2ன்னு வரும். ஓகே, அதை 1/n, அதை என்ன எத்தனை டேர்ம்ஸோ அந்த டேர்ம்ஸ் வரும். இதே 3 டேர்ம் எடுத்தோம்னா ஜாமெட்ரிக் மீன் a × b × c power 1/3ன்னு வரும், ஏன்னா 3 டேர்ம் எடுக்கிறோம். ஓகே, ஹார்மோனிக் மீனை பொறுத்த வரைக்கும் அதே தான், ரெசிப்ரோக்கல் ஆஃப் நம்ம அர்த்தமெட்டிக் ப்ரொக்ரெஷன் சொல்லியிருக்கோம். அப்போ ஏன்னா இது 1/aன்னு வரும். ஓகே, 1/a + 1/b 2 டேர்ம் எடுத்தனால 2ன்னு போட்டிருப்போம். நம்ம அதோட ரெசிப்ரோக்கல்னால 2 / 1/a + 1/bன்னு வரும். இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஏபி மேலே போச்சுன்னா ஹார்மோனிக் மீன் = 2 × a × bன்னு வரும். இப்போ 3 டேர்ம் எடுக்கும் போது அதே மாதிரி தான், 1/a + 1/b + 1/cன்னு வரும். எல்சிஎம் எடுத்து அது மேலே கொண்டு போகும்போது h = 3 × abc / ab bc caன்னு வரும். ஓகே, அடுத்து நம்ம இதோட ரிலேஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ரிலேஷன் between AM, GM, ஹார்மோனிக் மீன். ஓகே, இதோட ரிலேஷன் என்னன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி போன வாட்டியே பார்த்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம போன வாட்டியே இந்த அர்த்தமெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன்லாம் நம்ம இதோட ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ என்னன்னா நம்ம ஜென்ரலாக AM greater than equal to GM greater than equal to harmonic mean. இது எப்படி? இப்போ சப்போஸ் இதை எப்படி ப்ரூவ் பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு AMGMன்னு எடுத்துக்கோம், 2 டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, 2 டேர்ம் எடுத்துகிட்டு நம்ம சப்போஸ் AM greater than equal to GM, இது உண்மையாக இருக்குமா இருக்காதான்றதை பார்த்துருவோம். ஏஎம்மோட ஃபார்முலா என்ன? a + b/2. இப்போ நம்ம 2 டேர்ம் எடுத்துக்குவோம், let 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் b a, b 2 நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 2 நம்பர்ஸ் தான் எல்லாமே ப்ரூவ் பண்ணுறோம்.
சப்போஸ் நம்ம ஏ ப்ளஸ் பி பை டூன்னு எடுக்கிறோம் ஏஎம்னா ஓகே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம்மோட ஃபார்முலா ஏ இன்ட்டு பி பவர் 1/2ன்னு வரும் ஓகே இதை வந்து ஃபர்தராக வந்து ஏ ப்ளஸ் பி பை 2 இந்த ரைட் ஹேண்ட் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் மைனஸ் ரூட் ஆஃப் ஏபின்னு போடுறோம் ஓகே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 ஓகே அடுத்த டேர்மில் இது எல்சிஎம் எடுத்தோன்னா ஏ ப்ளஸ் பி மைனஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏபி இன்னும் வரும் ஓகே இந்த கீழே இருக்க 2 இங்கிட்டு போனால் 0 வந்துடும் இது ஒரு டேர்ம் வரும் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 ஓகே அடுத்து வந்து இது எப்படி எழுதலாம் நம்மளுக்கு ரூட் ஆஃப் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் பின்னு எழுதலாம் ஓகே இது ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 இது ட்ரூவா இது எப்பயுமே ட்ரூ ஏன்னா எனி டேர்ம்ஸ் எக்ஸப்ட் 0 ஏ பி 0 போடாமல் இருந்தீங்கன்னா எனி டேர்ம்ஸ் வந்தீங்கன்னா அதாவது ஏயும் பியும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது 0 இருக்கக்கூடாது இந்த மாதிரி எனி டேர்ம் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஆல்வேஸ் ஸ்கொயருக்குள்ளே இருக்கனால இது ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் ஓகே இது ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் அதனால் அப்போ நம்ம ஏஎம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜிஎம்னு எடுத்த கண்டிஷன் ட்ரூ ஓகே இப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் ஓகே அதே மாதிரி இந்த பக்கம் ஜிஎம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஹெச்எம்மா அப்படின்றதையும் பார்த்துறோம் ஓகே இது வந்து என்ன போட்டிருக்கோம் ஜிஎம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஹெச்எம்மா அப்படின்னு பார்த்துருவோம் ஜிஎம்மோட ஃபார்முலா வந்து ஏபி பவர் 1/2 ரெண்டு டேர்ம் எடுக்கிறோம் அதே தான் இங்கே போடுறோம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம ஹார்மோனிக் மீன் எடுத்தது வந்து 2 இன்ட்டு ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துருக்கோம் ஓகே இப்போ வந்து இது ரைட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரோம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரும்போது ஏபியோட ரூட்டு இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பின்னு வருது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 ஓகே அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அதே மாதிரி ரூட் ஆஃப் ஏபி ஏ ப்ளஸ் பி மைனஸ் 2 இன்ட்டு ஏபின்னு வரும் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0ன்னு வரும் ஏபி வந்து சைடில் போய்ட்டு 0 ஆயிரும் இப்போ நம்ம ரூட் ஆஃப் ஏபியை வந்து காமனாக எடுக்கிறோம் எடுத்தோன்னா ரூட் ஆஃப் ஏபி இதில் காமனாக எடுத்தால் இது ரூட் ஆஃப் ஏபி இருக்கும் இதில் ஒரு ரூட் ஆஃப் ஏபி வந்துடும் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி மைனஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் ஏபி இதில் ஒரு ரூட் ஆஃப் ஏபி வெளியே எடுத்துட்டோம் ஓகே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0ன்னு வரும் ஓகே இப்போ இது வந்து நம்ம என்ன எழுதலாம் ரூட் ஆஃப் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 ஓகே இதுவும் அதே தான் இது ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அதே இதுலேயும் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஏன்னா ரூட் ஆஃப் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் பி ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் வந்தாலே உள்ளுக்குள்ளே என்ன டேர்ம் வந்தாலும் அது பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 ஓகே இதை வச்சு தான் நம்ம இந்த ரிலேஷன் கண்டுபிடிக்கும் ஏஎம் வந்து ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம் அதே மாதிரி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் ஹெச்எம் இந்த ரிலேஷன் வச்சு தான் நம்ம நிறையா சம் சால்வ் பண்ணுவோம் ஓகே தேங்க்யூ